வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 8th standard subject science unit 9 topic changes around us. changes around us நம்ம சுற்றி நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளை சுற்றி நிறைய மாற்றங்கள்லாம் நடக்குது. எக்ஸாம்பிள்ஸ்க்கு என்ன அப்படின்னா மெல்டிங் ஐஸ், ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட், ரஸ்டிங் ஆஃப் அயன், இதை தவிர இன்னும் நிறைய மாற்றங்கள்லாம் நம்ம சுற்றி நடக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். ஹாவ் யூ எவர் விசிட்டட் குதுப் மினார் இன் டெல்லி? டெல்லியில் நீங்கள் குதுப் மினாரை விசிட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? ரஸ்ட் ரெசிஸ்டன்ட் அயன் பில்லர், துருப்பிடிக்காத அயன் பில்லர் தான் என்ன அப்படின்னா குதுப் மினார். ஸோ அது எவ்வளோ மழை வெயில் எது வந்தாலுமே என்ன ஆகாது அப்படின்னா துருப்பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் நாட் ரஸ்டட் ஃபார் மோர் தென் 1500 years. 1500 years-ஆக அது என்ன ஆகாது அப்படின்னா துருப்பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாட் ஆல் திங்ஸ் ஆர் அன்சேஞ்ச்டு லைக் திஸ். மெனி திங்ஸ் வி see in our life are changing. நிறையா திங்ஸ் நம்மளோட லைஃப்பில் என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சில திங்ஸ் மட்டும் என்ன அப்படின்னா அன்சேஞ்சாக இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன அப்படின்னா குதுப் மினார். யூ குட் ஹாவ் நோட்டீஸ்ட் மில்க் டேர்னிங் இன்டு கர்ட். ஹவு இட் இஸ் ஹேப்பனிங். மில்க் என்ன அப்படின்னா தயிராக மாறுது. இது எப்படி நடக்குது? we see number of changes in our surroundings. நம்மளை சுற்றி என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் இருக்குது. அதில் சில சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னும் சிலதை என்ன அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ்னும் சொல்கிறோம். ஆஸ் யூ ஹேவ் ஸ்டடிட் இயர்லியர், சேஞ்சஸ் லைக் ஃபோல்டிங் அண்ட் அன்ஃபோல்டிங் எ பேப்பர், ட்ரையிங் வெட் கிளாத்ஸ், பெண்டிங் ஆஃப் அயன் ராட் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். இப்போ ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா இப்போ பேப்பரை நம்ம கிழிச்சாலும் அது இன்னொரு நியூ ப்ராடக்டாக என்ன அப்படின்னா மாறாது. அதே மாதிரி திரும்ப பழைய ஸ்டேட்டுக்கே என்ன அப்படின்னா வரும். ட்ரையிங் வெட் கிளாத்ஸ், துணியை காய வைக்கிறோம், மறுபடியும் நனைக்கிறோம், அடுத்தது அயனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வளைக்கிறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள். அந்த அதர் ஹேண்ட் சேஞ்சஸ் லைக் பேர்னிங் ஆஃப் பேப்பர், ஒரு பேப்பரை எரித்தோம் அப்படின்னா அது பழைய ஸ்டேட்டுக்கு வராது. அடுத்தது டைஜஷன் ஆஃப் ஃபுட், டேர்னிங் ஆஃப் மில்க் இன்டு கர்ட் அண்ட் டீகேயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ். காய்கறிகள் என்ன அப்படின்னா டீகே ஆகுறது என்ன அப்படின்னு இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு. பழைய ஸ்டேட்டுக்கு என்ன அப்படின்னா திரும்ப வராது. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது அதோட ஃபேக்டர்ஸ், அடுத்தது அதோட எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ், அதாவது வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பர்மனெண்ட் சேஞ்ச் அண்ட் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். விச் ப்ரொடியூசஸ் எ நியூ சப்ஸ்டன்ஸ். கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும்போது ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா உருவாகும். கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் அதர்வைஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஒரு நியூ ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கிறதுனால அதை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Because one or more substances undergo a reaction to form one or more new substances. ஒன்று இல்லை அப்படின்னா அதற்கு மேற்பட்ட ரியாக்டன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு இன்வால்வ் ஆகி ஒன் ஆர் மோர் நியூ சப்ஸ்டன்ஸ் அதாவது ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். லெஃப்ட் சைடில் உள்ளதை நம்ம ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம், ரைட் சைடில் உள்ளதை நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரியாக்டன்ட் ஒன் ஆர் மோர் இருக்கலாம், அதே மாதிரி ப்ராடக்ட்டும் நமக்கு ஒன் ஆர் மோர் கிடைக்கலாம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, சில சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் எது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எது கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சி எழுதுங்க. சரியா? ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் கெமிக்கல் சேஞ்சஸ். கெமிக்கல் சேஞ்சஸை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கணும் அப்படின்னா சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன், காண்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ். செகண்ட் ஒன்,
சொல்யூஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட், எலக்ட்ரிசிட்டி, ஹீட், லைட், அடுத்தது கேட்டலிஸ்ட். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தால் தான் அங்கே கெமிக்கல் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா நடக்கும். ஸோ அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னா கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ். We experience many events in our daily life like burning of matchstick and rubbing and iron materials turning into reddish brown. Why and how these changes happen? இப்போ இயல்பான நிலையில் ஒரு பொருள் இன்னொரு பொருளோட வினைபுரியும் போது கெமிக்கல் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா பேர்னிங் ஆஃப் மேட்ச் ஸ்டிக் அண்ட் ரப்பிங். இப்போ ரப் பண்ணும்போது மேட்ச் ஸ்டிக் என்ன ஆகுது அப்படின்னா பேர்ன் ஆகுது. அடுத்தது ஒரு அயன் மெட்டீரியல்ஸ் டேர்னிங் இன்டு ரெட்டிஷ் ப்ரௌன். இப்போ அயன் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஹீட் பண்ணும்போது ரெட்டிஷ் ப்ரௌனாக என்ன அப்படின்னா மாறுது. இது எல்லாத்துக்குமே ரீசன் என்ன அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ் தான். தீஸ் சேஞ்சஸ் ஆர் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் by contact in physical states. Combination of reactants in the naturally occurring states, solids, liquids, gases is referred as contact in physical states. Combination of reactants அதாவது ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா நேச்சுரலி அக்கரிங் ஸ்டேட்ஸ் அதாவது சாலிட்ஸ், லிக்யூட்ஸ், கேசியஸ் ஸ்டேட்ஸில் வந்து என்ன அப்படின்னா இயல்பான நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றோட ஒன்று வினை புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. When dry wood comes into contact with fire, it burns with the help of oxygen to form carbon dioxide which is given out as smoke. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வுட்டை வந்து என்ன பண்ணுறோம் எரிக்கிறோம். எரிக்கும்போது அதுக்கு என்ன எது தேவைப்படுது அப்படின்னா ஆக்சிஜன் வந்து தேவைப்படுது. ஸோ அது என்னென்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் ஸ்மோக்கும் நமக்கு என்ன அப்படின்னா கிடைக்குது. அடுத்தது ஒரு மேட்ச் ஸ்டிக்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரப் பண்ணுறோம். A chemical reactions takes place to form heat, light and smoke. இப்போ மேட்ச் ஸ்டிக்கை நம்ம ரப் பண்ணும்போது நமக்கு அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும்போது நமக்கு என்னென்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஹீட்டு, லைட்டு, ஸ்மோக். When quicklime comes into contact with water, இப்போ கால்சியம் ஆக்சைடு வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. அதாவது ஸ்லாக்டு லைம். கால்சியம் ஹைட்ராக்சைடை நம்ம ஸ்லாக்டு லைம் அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம் ஆக்சைடை குயிக் லைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குயிக் லைம் இன் கான்டாக்ட் வித் வாட்டர், கால்சியம் ஆக்சைடு வாட்டரோட ரியாக்ட் பண்ணி நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. மோர் டு நோ கொடுத்துருக்காங்க. த ஹெட் ஆஃப் எ மேட்ச் ஸ்டிக் கண்டைன்ஸ், இப்போ தீக்குச்சி இருக்கு இல்லையா, அது மருந்து இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதோட ஹெட் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஹெட் பார்ட் வந்து எதால் ஆனது அப்படின்னா பொட்டாசியம் குளோரைட் அண்ட் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடு. ஒன் வேர்டில் கேட்பாங்க. த ஹெட் ஆஃப் எ மேட்ச் ஸ்டிக் கண்டைன்ஸ் பொட்டாசியம் குளோரைட் அண்ட் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடு. த சைட்ஸ் ஆஃப் த மேட்ச் பாக்ஸ் கண்டைன்ஸ், இந்த மேட்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தீப்பெட்டியோட ரெண்டு சைடும் எதால் ஆனது அப்படின்னா ரெட் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. From the above reaction we can conclude that certain chemical reactions takes place only when the reactants are brought in contact with each other in their physical states. இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ரியாக்டன்ஸ் தான் என்ன ஆகுது அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கு இன்வால்வ் ஆகி நமக்கு என்ன ஒன்றோட ஒன்று என்ன ஆகுது அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸில் என்ன ஆகுது ரியாக்ட் ஆகி நமக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் 2 டெஸ்ட் டியூப்ஸ் அண்ட் கப்புள் ஆஃப் ரஸ்ட் ஃப்ரீ அயன் நைல்ஸ். 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டு 2 அயன் நைல்ஸ் எடுத்துக்கிறோம்.
In one test tube, pour some water and put an iron nail. ஒரு டெஸ்ட் டியூப்பில் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் ஆணியை வந்து போடுறோம். கீப் த டெஸ்ட் டியூப் ஓப்பன் ஃபார் ஃபியூ டேஸ். அதை சில நாளைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா திறந்து வச்சுருக்கோம். இன்னொரு டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா pour some water along with some coconut oil. வாட்டரோட சேர்த்து கொஞ்சம் கோகோனட் ஆயிலையும் சேர்த்து அந்த டெஸ்ட் டியூப்பில் வைக்கிறோம். அதில் செகண்ட் நெய்யில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் டியூப்பில் போடுறோம். ரெண்டையும் என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வச்சுருக்கோம். இப்போது ரெண்டு டெஸ்ட் டியூபையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அது என்ன சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி எழுதுங்க. சரியா? வாட்டரில் உள்ள அயன் நெயில் என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரம் துருப்பிடிச்சிரும். அதே கோகனட் ஆயில் இருக்கக்கூடிய அந்த அயன் நெயில் என்ன ஆகாது அப்படின்னா துருப்பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அயன் நெயில் ஏரோட என்ன பண்ணாது அப்படின்னா ரியாக்ட் ஆகாது. ஸோ அந்த அயன் நெயில் என்ன ஆகாது அப்படின்னா ரஸ்டிங் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். When milk is mixed with coffee decoction, the color of the milk and the decoction changes due to chemical reactions. இப்போது நம்ம மில்கோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா காஃபி டிகாஷனை வந்து கலக்கும்போது அங்கே என்ன அப்படின்னா சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கிறதுனால அதோட கலர் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Similarly, when we mix two substances in solution form, a chemical reaction takes place between them to form new substance. அப்போது ரெண்டு ரியாக்டன்ஸுக்கு இடையில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது அங்கே ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து நியூ ப்ராடக்ட் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், டேக் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாலிட் சில்வர் நைட்ரேட் அண்ட் சோடியம் குளோரைட். சாலிட் சில்வர் நைட்ரேட்டும் சோடியம் குளோரைடும் எடுத்துக்கிறோம் ஒரு டெஸ்ட் டியூப்பில். டு அப்சர்வ் எனி சேஞ்ச், ஏதாவது சேஞ்ச் நடக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. நோ, அங்கே என்ன சேஞ்ச் வந்து நடக்கலை. பிகாஸ் த ரியாக்டன்ஸ் இன் சாலிட் ஸ்டேட். அப்போ ரெண்டு ரியாக்டன்மே எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. ஸோ ரெண்டுமே சாலிட் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் வந்து நடக்காது. சொல்யூஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருந்தால் தான் அங்கே வந்து ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Now you dissolve the same reactants in water in a separate test tube and mix both the solutions. இப்போ ரெண்டு சொல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு இந்த ரெண்டுதையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த லிக்விட்ஸ் சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணும்போது அங்கே ரியாக்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா அங்கே ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து என்ன அப்படின்னா நடக்கும். ஸோ அங்கே நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா சில்வர் குளோரைடும் சோடியம் நைட்ரேட்டும் என்ன அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதிலே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து லிக்விடில் சொல்யூஷனாக இருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப எசென்சியல், அதாவது முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. we use electricity for எதுக்கெல்லாம் நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குக்கிங், லைட்னிங், கிரைண்டிங், வாஷிங் டெலிவிஷன் எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. Do you know electricity can be used to carry out chemical reactions also. எலக்ட்ரிசிட்டி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கும் என்ன அப்படின்னா தேவைப்படுது. Many chemical reactions when takes place with the help of electricity are industrially very important. தொழிற்சாலைகள்லாம் என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி தான் என்ன அப்படின்னா நிறையா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. As you know, water is made of hydrogen and oxygen molecule. இப்போ வாட்டர் அப்படின்னா நமக்கு தெரியும் H2O அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் மாலிகுலும் இருக்குது. When electricity is passed through water which contains small amounts of sulfuric acid. இப்போ இந்த வாட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக
சல்ஃபியூரிக் ஆசிட்டை என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸஸ் ஆர் லிபரேட்டட். ஸோ இந்த வாட்டரில் சல்ஃபியூரிக் ஆசிட்டை நம்ம ஆட் பண்ணும்போது அது என்னென்னவா லிபரேட் ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் என்ன அப்படின்னா லிபரேட் ஆகுது. சிமிலர்லி a concentrated solution of sodium chloride called brine. சோடியம் குளோரைடை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா brine அப்படின்னு சொல்கிறோம். is electrolyzed to produce chlorine and hydrogen gases. ஸோ அந்த சோடியம் குளோரைடை நம்ம எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குளோரினும் ஹைட்ரஜன் கேஸஸும் நமக்கு கிடைக்கும். அலாங் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடும் நமக்கு கிடைக்குது. This is an important reaction to produce chlorine industrially. ஸோ தொழிற்சாலைகள்லாம் என்ன அப்படின்னா குளோரின் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So we can conclude that some chemical reaction produced only by the passage of electricity. இல்லையே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படுது. Such reactions are called electrochemical reactions or electrolysis. ஸோ அதனால் இந்த ரியாக்ஷன்ஸுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேர்மை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறவர் 19th centuryயில் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த வேர்டு எலக்ட்ரோலிசிஸை 2 டேர்மாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஒன்று எலக்ட்ரான், இன்னொன்று லைசிஸ். ஸோ எலக்ட்ரான் ரிலேட்டட் டு எலக்ட்ரிசிட்டி அண்ட் லைசஸ் மீன்ஸ் டீகம்போசிஷன். லைசஸ்னால் என்ன அப்படின்னா பகுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை வந்து என்ன அப்படின்னா ரெண்டாக என்ன அப்படின்னா பிரிக்கிறது தான் நம்ம லைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது டீகம்போசிஷன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கண்டுபிடிச்சவர் மைக்கேல் ஃபாரடே. எந்த செஞ்சுரி அப்படின்னா 19th century. நெக்ஸ்ட்டு ஹீட். Food is important for our survival and also for the survival of many other living beings. ஃபுட்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்ம மட்டும் இல்லாமல் மற்ற லிவிங் பீயிங்ஸ், மற்ற உயிருள்ள விலங்குகள், பிளான்ட்டு, இது எல்லாத்துக்குமே எது வந்து மெயின் ரீசனாக இருக்குது அப்படின்னா ஃபுட்டு தான். ஹாவ் யூ எவர் க்ளோஸ்லி வாட்ச் யுவர் மதர் குக்கிங் ஃபுட்? நம்ம வீட்டில் நம்ம அம்மா சமைக்கும்போது பார்த்துருக்கோம். ஷீ பாயில்ஸ் ரைஸ், குக்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் கிரேவி பை ஹீட்டிங் தெம் அவர் ஸ்டவ். இப்போ ரைஸை வந்து பாயில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வெஜிடபிள்ஸை குக் பண்ணுறதுக்கும் அடுத்தது கிரேவி இது மாதிரி ப்ரிப்பேரிங் எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா ஹீட்டிங் தான் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஹீட் பண்ணாமல் நம்ம எதையுமே என்ன அப்படின்னா குக் பண்ண முடியாது. When enough heat is given, some chemical reactions takes place to convert the raw food items into cooked ones. இப்போ ரா ஃபுட்டாக இருக்கிறத ஹீட்டை யூஸ் பண்ணி என்ன அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம இன்வால்வ் பண்ணும்போது அதை குக்டு ஐட்டம்ஸாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும். யூ கேன் லேர்ன் மோர் அபவுட் திஸ் பை கண்டக்டிங் எ ரியாக்ஷன் இன் யுவர் லெபார்ட்ரி. நம்ம லேப்லலாம் நம்ம அதிகமாக நம்ம என்ன இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அங்கே ஹீட்டிங் தான் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று இருக்கும். மோர் டு நோ chemical reactions accompanying evaluation of heat are called exothermic reaction. இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது ஹீட் வந்து எவாலுவேஷன் அதாவது வெளியானுச்சு அப்படின்னா அதை எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், வெப்ப உமிழ் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. whereas chemical reactions which involve absorption of heat, இப்போ ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது ஹீட் வெளியாகாமல் உள்வாங்கினுச்சு அப்படின்னா அது நம்ம எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அதாவது வெப்ப கொள்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட் வந்து எவாலுவேஷன் ஆச்சு அப்படின்னா அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னும், ஹீட் வந்து அப்சார்ப்ஷன் ஆச்சு அப்படின்னா அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டேக் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லெட் நைட்ரேட் இன் எ ட்ரை டெஸ்ட் டியூப். இப்போ ஒரு டெஸ்ட் டியூப்பில் லெட் நைட்ரேட் எடுத்துக்கிறோம் அண்ட் ஹீட் இட் ஜென்ட்லி ஓவர் எ ஃப்ளேம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். அப்சர்வ் த சேஞ்சஸ் க்ளோஸ்லி.
ஒரு டெஸ்ட் டியூப்பில் லெட் நைட்ரேட் எடுத்துக்கிட்டு அதை ஹீட் பண்ணுறோம். இப்போ என்ன சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறோம். You will hear cracking sound and a evaluation of reddish brown color gas. இப்போ லெட் நைட்ரேட்டை ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு கிராக்கிங் சவுண்டு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்டு கேஸ் வந்து எவாலுவேஷன் ஆகுது. அதாவது என்ன கேஸ் அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு. இன் இண்டஸ்ட்ரீஸ் லைம்ஸ்டோன்ஸ் ராக்ஸ் ஆர் ஹீட்டர் டு கெட் குயிக் லைம். இண்டஸ்ட்ரீஸில் என்ன அப்படின்னா லைம்ஸ்டோன்ஸை ஹீட் பண்ணும்போது குயிக் லைம் நமக்கு கிடைக்குது, அதாவது கால்சியம் ஆக்சைடு. ஹென்ஸ் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேன் பி அச்சீவ்டு பை த சப்ளை ஆஃப் ஹீட் ஒன்லி. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா ஹீட் பண்ணுறதால தான் என்ன அப்படின்னா நடக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா தெர்மோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் தெர்மோலிசிஸ் அப்படின்னு சொல்லும். வெப்ப வேதி வினை அப்படின்னு சொல்கிறாங்க. லைம்ஸ்டோன் இஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் குயிக் லைம், ஸ்லாக்டு லைம், சிமெண்ட். லைம்ஸ்டோனுங்கிறது என்ன அப்படின்னா எதோட ரா மெட்டீரியல் அப்படின்னா குயிக் லைம், ஸ்லாக்டு லைம், சிமெண்ட்டோடது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா லைட், அதாவது ஒளி அப்படின்னு சொல்கிறோம். லைட் இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா இருக்க முடியாது. ஸோ ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வில் பி அஃபெக்டட் and there will be no food for us to survive. லிவிங் ஆர்கானிசம்க்கு சன்லைட் இல்லை அப்படின்னா ஃபுட்டு வந்து என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து அதாவது பிளான்ட்டுக்கு முக்கியமாக பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தான் அதோட ஃபுட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ ஃபோட்டோங்கிறது என்ன அப்படின்னா லைட்டு, சிந்தசிஸ் அப்படின்னா production is the process in which light energy from the sun is used by plants to prepare starch from carbon dioxide and water. Carbon dioxide and water லேந்து ஸ்டார்ச்ங்கிற ஃபுட்டை இந்த பிளான்ட் என்ன ஆகுது அப்படின்னா தயாரிச்சிக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். The sunlight induces the chemical reactions. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கு வந்து எது இன்டியூசஸ் அதாவது தூண்டுதலாக இருக்குது அப்படின்னா சன்லைட் தான் பிட்வீன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் விச் ஃபைனலி என்ஸ் அப் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ச். லாஸ்ட்டாக எதை உற்பத்தி பண்ணுது அப்படின்னா ஸ்டார்ச்சிங். தஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்டியூஸ்டு பை லைட். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கிறதுக்கு எது தூண்டுதலாக இருக்குது அப்படின்னா லைட்டு. ஸோ அதனால் அதை ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த அல்ட்ரா வயலட் ரேஸ் ஃப்ரம் த சன் பிரேக் ஓசோன். சன்லேருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து ஓசோனை என்ன அப்படின்னா பிரேக் பண்ணி ஓசோன் மாலிகுல்ஸ் இன் த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இன்டு மாலிகுலர் ஆக்சிஜன் அண்ட் அட்டாமிக் ஆக்சிஜன். மாலிகுலர் ஆக்சிஜனு அட்டாமிக் ஆக்சிஜனாகவும் என்ன அப்படின்னா பிரேக் ஆகுது. திஸ் அட்டாமிக் ஆக்சிஜன் அகெயின் கம்பைன்ஸ் வித் மாலிகுலர் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஓசோன். அந்த பிரேக் ஆகக்கூடிய அந்த அட்டாமிக் ஆக்சிஜன் மறுபடியும் என்ன அப்படின்னா மாலிகுலர் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி ஓசோனாக என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Photochemistry is the branch of chemistry which deals with chemical reactions involving light. Light chemical reactionsல light வந்து என்ன அப்படின்னா இன்வால்வ் ஆகி நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா ஃபோட்டோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கேட்டலிஸ்ட், அதாவது வினையூக்கி. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா வேகமாக நடக்கிறதுக்கு ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பொருளுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வினையோட வேகத்தை என்ன அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸ் யூ ஆர் அட்வைஸ்டு பை த எல்டர்ஸ் டு ட்ரிங்க் ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஓமோ வாட்டர். ஓமோ வாட்டர் நம்ம எதுக்கு குடிக்கிறோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து என்ன அப்படின்னா டைஜஷன் ஆகிறதுக்காக. லைக்வைஸ் இண்டஸ்ட்ரீஸ் சம் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஆர் யூஸ்டு ஸ்பீட் அப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேயும்
சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்காக அதோட ரியாக்ஷன் ஸ்பீட் பண்ணுறதுக்காக என்ன அப்படின்னா சேர்க்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸை தான் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். These substances are called catalyst. For example, metallic iron is used as a catalyst in the manufacture of ammonia. இப்போ அமோனியா தயாரிக்கிறதுக்கு இப்போ மெட்டாலிக் வந்து என்ன அப்படின்னா கேட்டலிஸ்ட்டாக என்ன ஆகுது, மெட்டாலிக் அயன் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகுது. இந்த அமோனியாங்கிறது என்ன அப்படின்னா யூரியா தயாரிக்கிறதுக்கு பேசிக் மெட்டீரியலாக யூஸ் ஆகுது. இம்பார்ட்டன்ட் ஃபெர்டிலைசர் இன் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு வந்து உரங்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த அமோனியாங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. வனஸ்பதி கீ ப்ரிப்பரேஷன் ஃபைனலி டிவைடட் நிக்கல் இஸ் யூஸ்ட் எஸ் எ கேட்டலிஸ்ட். வனஸ்பதி அதாவது டால்டா வந்து தயாரிக்கிறதுக்கு எது வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் ஆகுது அப்படின்னா நிக்கல். ஸ்பீட் ஆஃப் சர்டன் ரியாக்ஷன்ஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த கேட்டலிஸ்ட் and such reactions are called catalytic reactions. So catalyst வந்து என்ன அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஸ்பீடாக நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸை நம்ம கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்சைம்ஸ் அண்ட் ஈஸ்ட் ஆர் கால்ட் பயோகேட்டலிஸ்ட். என்சைமு ஈஸ்ட் இதெல்லாம் வந்து மோர் பாலை வந்து தயிராக மாற்றுறோம் இல்லையா, அந்த தயிரை வந்து என்ன அப்படின்னா புளிக்க வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பயோ கேட்டலிஸ்ட்டு தான் இந்த என்சைம் ஈஸ்ட் எல்லாமே. பை சம் ஃப்ரெஷ் ஈஸ்ட் ஃப்ரம் எ க்ரோசரி ஷாப். இப்போ நம்ம போய் கடைக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் ஈஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாங்குகிறோம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் எ பேஸ்ட் ஆஃப் வீட் ஃப்ளார் வித் வாட்டரை சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோதுமை மாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிசைஞ்சு வைக்கிறோம். ஸோ அதில் கொஞ்சோண்டு ஈஸ்ட் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வைக்கிறோம். எங்கே அப்படின்னா சன்லைட்டில். அப்சர்வ் த சேஞ்சஸ் க்ளோஸ்லி, வாட் டு யூ இன்ஃபர். சீக்கிரம் அது என்ன ஆகும் அப்படின்னா புளிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.